Hi friends, welcome to Neha's Craft Box channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நிறையலாம் தேவைப்படாது, கொஞ்சம் ஸ்டிக்ஸ் மட்டும் போதும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளிட்டரிங் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரொம்பவே குட்டியாக ஒரு ஸ்ட்ரிப், ஒரு லைன் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் வந்து சென்டரில் வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபோம் ஷீட்டை எடுத்து அப்படி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட சென்டரில் நான் இப்போது பேஸ்ட் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஐஸ்கிரீம் ஸ்டிக் மேலே ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பு குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி மெல்லிசான ஸ்ட்ரிப்பே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் நிறைய ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்ட்ரிப் வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு அந்த மாதிரி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பாட்டில். அதில் வந்து கட்டர் யூஸ் பண்ணி அந்த பாட்டிலை வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட பாட்டம் தான் நமக்கு வேணும். மேலே இருக்க டாப் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு தேவைப்படாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். நான் இதுக்கோட பாட்டம் தான் வேணும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் லென்த் அளவுக்கு அந்த பாட்டிலை வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒவ்வொன்றா ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாட்டில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பாட்டிலை சுற்றி ஃபுல்லாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிராஃப்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மொத்தமே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் சாட்டின் ரிப்பன் அது கூட ஒட்டிக்கலாம், இல்லை இப்படியே அந்த கிராஃப்ட்டை எண்ட் பண்ணாலும் எண்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வந்து அப்படி இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த இதை வந்து நம்ம பென் ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பென் ஸ்டாண்டுக்கு மேலே டாப்பில் அந்த லேஸை வந்து அப்படியே சுற்றி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், மேலே பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழேயும் இந்த லேஸை வந்து அப்படி ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்படியே அந்த கிராஃப்ட்லாம் இல்லை ஃபோம் ஷீட்டில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் சென்டரில். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாட்டின் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பேப்பரில் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது வயலட் கலரில் அப்படி நம்ம பென்சில் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ரிப்பன் எடுத்து அப்படியே அதோட சென்டரில் வச்சுட்டு அந்த ரிப்பனை வந்து அப்படியே அதை சுற்றி கட்டிக்கலாம். நாட் போட்டு கட்டிக்கோங்க. ஓகே,
அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. இது ரொம்பவே சூப்பராக ஒரு அழகான பென் ஸ்டாண்டாக இருக்கும். இதை நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் வந்து பெயிண்ட்டோட ப்ரெஷ்ஷஸ்ஸு, அப்புறம் மார்க்கர்ஸ், அப்புறம் கட்டர் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பென்ஸ் இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.